டிடிஹெச் டிஷ் ஆண்டனா நீங்களே கலட்டி மாட்டுவது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதில் மறந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல்ஸ் ஃபுட்டேஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக என்ன எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த டிஷ்ஷை வந்து டிஸ்அசம்பிள் கலட்ட சொல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு டெக்னீஷியன் தேவையா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஓவரால் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ டெக்னீஷியன் தேவையான்னு கிடைக்கும், கண்டிப்பாக டெக்னீஷியன் தேவைன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல கண்டிப்பாக டெக்னீஷியன் தேவையில்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிஷ்ஷை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ரீஃபிட்டிங் ஓகேங்களா, கலட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு எடுத்து போவோம். அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 ஹவுஸில் இருந்திருப்பாங்க, இல்லை 1 ஹவுஸில் போய் எப்படி இருந்தாலும் சரி, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ரிமூவ் பண்ண சொல்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. சிம்பிள் ஒன்றே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனை வர வச்சு அவங்களே கழட்டி அவங்களே மாட்டுறது, அது பிரச்சனையே இல்லை. அவங்க எது வந்தாலும் அவங்க பார்த்து போகிறாங்க ஓகேங்களா. ஒரு சில இடத்துல எந்த ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கஸ்டமரே கலட்ட சொல்ல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இந்த போல்டு ஒரு சில இடத்துல எல்என்பி ப்ராப்ளம் ஆகிறது, இந்த போல்டு உடஞ்சிருது, போல்டு மிஸ் ஆகிறது, எல்என்பி கிளாம்பு உடஞ்சிருது, டிஷ்ஷு வந்து வளைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துருக்குறேன். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது, அதை தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இந்த 2 போல்டு தாங்க இருக்கும். 2 போல்டு இருக்கும், 3 போல்டு இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 4 போல்டு இருக்கும், 4 போல்டு ரிமூவ் பண்ணாலே போதுவாங்கல்ல. எப்போவுமே அந்த டிஷ்ஷு தனியாக, கீழே இருக்கிற கிளாம்பு தனியாக எடுங்க. அதுதான் பெஸ்ட்டு மெத்தடு டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு, அதுதான் பெஸ்ட்டு. இந்த 4 போல்டு இருக்குது பாருங்கள். ஸோ மேலே 2 கீழே 2, இந்த 4 போல்டு எடுத்தால் இந்த கிளாம்ப் வந்துடும். எல்லாருமே இந்த 4 கிளாம்பு எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுவாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போல்டு மேலே இருக்கிற 2 போல்டு எடுக்கணும். இங்கே மேலே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த 2 போல்டு. ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் சர்வீஸ், ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள் 8489011547. ஆல் டிடிஹெச் சர்வீஸும் சரி, ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் சரி, வித்தின் 1 ஹவரில் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ கால் பண்ணுறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான டூல்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்ரு எடுத்துங்க, ஒயர் கட்ரு, அதுக்கப்புறம் ஸ்பேனரில் பார்த்தீங்கன்னா 10-11 ஸ்பேனர். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரிங் ஸ்பேனர், டீ ஸ்பேனர் எல்லாம் வச்சுருப்பேன். பட் உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு நார்மல் ஸ்பேனர் 10-11 ஸ்பேனர் இருந்தாலே போதும், ஒரு கட்ரு இருந்தால் போதும். ஒயர் கட்ரு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்ஷை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே வந்து டிவியும் செட்டப் பாக்ஸ் ரெண்டுமே ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரை தான் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியதே ஒயரை தான். கீழே செட்டப் பாக்ஸில் இருந்து டிஷ்ஷுக்கு வரும் இல்லை ஒயர், அந்த ஒயரை தான் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒயரை வந்து ஜஸ்ட்டு கனெக்டர் தான் இருக்கும். நீங்கள் கனெக்டரை ரிமூவ் பண்ணாலே போதும் ஓகேங்களா. கனெக்டரை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு சில டைமில் மட்டும் அது அப்படியே ஸ்டக் ஆகிடும். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி வரவே வராது, ரொம்ப ஸ்டக் ஆகிடும். உங்களால் ரிமூவ் பண்ணவே முடியாது, அந்த கனெக்டரை வந்து எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கீழே செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஒயரும் ஓகேங்களா, டிஷ்ஷிலேருந்து ஒயர் போய் நம்ம செட்டாப் பாக்ஸுக்கு போவோம். ஸோ அந்த கேபிள் எடுக்க முடிஞ்சால் அந்த எண்டு அப்படியே எடுத்து இந்த டிஷ்ஷில் நல்லா சுற்றிடுங்க. நீங்கள் கனெக்டர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, டிஷ்ஷு தனியாக வந்துட போது, கேபிள் தனியாக வந்துட போகுது. இல்லைங்க எனக்கு நல்லா ஸ்டக் ஆகிடுச்சு, ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், டிஷ்ஷில் நல்லா ஸ்டக் ஆகிடுச்சு ஒயர் அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு எண்டு செட்டாப் பாக்ஸில் இருக்கும், அதிலேருந்து நீங்கள் எடுத்துன்னு வந்துடுங்க. ஸோ கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறங்க. அப்படி இல்லைங்க நல்லா ஸ்டக் ஆகிடுச்சு ஓகேங்களா, மேலே இருக்கிற டிஷ்ஷில் இருக்கிற கேபிள் வந்து நல்லா ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பாதியில் கட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்க, இந்த எல்என்பி ஆண்டே ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி கட் பண்ணிங்கன்னா எல்என்பியில் இன்னொரு ஒயர் வந்து போட முடியாது. ஸோ நான் கை வைக்கிறேன்ல, அந்த இடத்துல வந்து ஒயரை கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒயரை கட் பண்ணிங்கன்னா எப்படி ஜாயிண்ட் போடுறது? இதுவே நீங்கள் ஒயரோட பாதியில் கட் பண்ணிங்கன்னா ஒயர் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். நான் சொல்கிறது எல்என்பியில் ஒயர் வந்து நல்லா ஸ்டக் ஆகிடுச்சு, ஒயர் வந்து வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஒயரை வந்து பாதியில் கட் பண்ணுங்கள். இந்த இடம் இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நான் 2 ஒயரும் ஈஸியாக ஜாயின் பண்ணுறேன். ஸோ டெக்னீஷியன் யார் வந்தாலும் சரி ஈஸியாக ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒயரில் வர ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இது டிஸ்அசம்பிளில் ஒயரில் ப்ராப்ளம், இந்தமாரி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டக் ஆக போகிறது இல்லை, அதனால் ஈஸியாக எடுத்துலாம். அப்படி ஸ்டக் ஆகிற பட்சத்தில் இந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணிங்க. ஓகே, முன்ன சொன்னது போல் தான் கட்ரு வந்து நமக்கு வந்து எதுக்கு தேவைப்படுனா, ஒயரை ரிமூவ் பண்ண சொல்ல டேக் போட்டிருப்பாங்க, ஒரு 2-3 டேக் போட்டிருப்பாங்க, அதுக்காக தேவைப்படும். மற்றபடி நம்ம டிஷ்ஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த 10-11 ஸ்பேனர் மட்டும் தான் தேவைப்படும். அந்த 10-11 ஸ்பேனர் இருக்குங்க. ரிங் ஸ்பேனர் இருந்தால் ரிங் எடுத்துங்க, டீ ஸ்பேனர் இருந்தால் டீ ஸ்பேனர். பட் எதுவுமே இல்லாதன்ற பட்சத்தில் இந்த 10-11 நார்மல் ஸ்பேனர் இருந்தாலே போதும். அந்த ஸ்பேனர் மட்டும் கையில் எடுங்க. டிஷ்ஷில் இருக்கிற மாதிரி 1-2 ஸ்க்ரூ இருக்கும், இல்லை 3 ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த தட்டு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. தட்டு எல்என்பி பார்ட் இருக்குது பாருங்கள், அதை மட்டும்
மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவை அப்படியே ஜஸ்ட்டு லூஸ் பண்ணாலே போதும். 2 ஸ்க்ரூ இருந்தால் 2 ஸ்க்ரூ, ஒரு சில இதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்லோவாக ஒரு சில நேரத்தில் இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப துரு பிடிச்சிருக்கும், இல்லை உங்களால் நீங்கள் டைட் பண்ணவும் முடியாது, லூஸ் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு கீழே இருக்கிறது துரு பிடிச்சிருக்கு, ஸோ மேலே இருக்கிறது நல்லா இருக்குது. பட் எனக்கு ஈஸியாகவே இல்லை. நான் ரிமூவ் பண்ண லூஸ் பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடுது. இது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு சில டிஷ்ஷில் நல்லா துருப்பிடிச்சிருக்கும். நீங்கள் என்ன தான் லூஸ் பண்ணாலும் டைட் பண்ணாலும் ஆகவே ஆகாது. அந்த கிளாம்பில் வந்து வரவே வராது. நீங்கள் போல்டெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த கிளாம்ப்லேருந்து வரவே வராது. அந்தமாரி ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கையில் திருப்பினாலே வந்துடுது. இப்போ அப்படியே மேலே இருக்கிற பார்ட்டு தூக்கிடுங்க. ஓகேங்களா? மேலே இருக்கிற பார்ட்டு அப்படியே நீங்கள் தூக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே இருக்கிற அந்த தட்டு தான் எடுத்துக்கணும். தட்டை எடுத்துகிட்ட அப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இருக்குது இந்த 4 போல்டு. ஓகேங்களா? 4 போல்டு இருக்கும். அந்த 4 போல்டு ரிமூவ் பண்ண வேண்டியதான். 4 போல்டு எது காமிக்கிற பாருங்க. இந்த சைடில் 1, லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1, கீழே வந்து 2. இப்போ இந்த தட்டை வந்து நம்ம தூக்கி ஆகிடுச்சு. மேலே இருக்கிற தட்டை வந்து அந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம்ல. ஒரு சில டிஷ்ஷில் இந்த 2 ஸ்க்ரூ இருக்கும், ஒரு சில இதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 போல்டு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற தட்டை வந்து அழகாக எடுத்துட்டோம். இப்போ கீழே இருக்கிற இந்த 4 போல்டு எடுத்திங்கன்னா இதை வந்து பேஸ் ஆமுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்க்ரூ, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நான் சும்மா சொல்கிறேன், பட் ரிமூவ் பண்ண போகிறதெல்லாம், ஏன்னா ஆல்ரெடி நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்மல் ஸ்பேனர்லையும் யூஸ் பண்ணலாம். டீ ஸ்பேனரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணலாம், ரிங் ஸ்பேனர்லையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணலாம். இதுக்காக தான் டீ ஸ்பேனரும் ரிங் ஸ்பேனரும் யூஸ் பண்ணுறது. மற்றபடி நீங்கள் இந்த நார்மல் ஸ்பேனரில் பொறுமையாக ரிமூவ் பண்ணாலும் பண்ணலாம். இதேமாரியே ஸோ ஃபஸ்ட்டு இந்த போல்டை வந்து ரிமூவ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அந்த போல்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1, 2, 3, 4 கீழே வந்து ஒரு 2 வரும். இந்த 4த்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்களாலே இந்த கிளாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போல்டு, இந்த சைடு 2வது போல்டு, இந்த போல்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3வது போல்டு, அது கீழே பார்த்தீங்கன்னா 4வது போல்டு. இந்த 4 போல்டு ரிமூவ் பண்ணாலே இந்த கிளாம்பு வந்துடும். ஸோ அப்போ மேலே இருக்கிற இந்த போல்டெல்லாம் நீங்கள் எதுவும் ரிமூவ் பண்ணவே தேவையில்லை, அப்படியே இருந்தாலே போதும். இந்த 2 போல்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண தேவையில்லை. இல்லைங்க நான் எல்லாத்தையுமே பார்ட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்ற பட்சத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் சேஃபாக வச்சுருக்கணும். ஏன்னா எதனா தொலைஞ்சிருச்சு அப்படின்னா வெளியே ஈஸியாக கிடைக்காது. இதெல்லாம் வந்து டிஷ்ஷோடு வருது. அதுமாதிரி நிறைய பேர் இந்த டிஷ்ஷில் எந்த பார்ட்டு கிடைக்குன்னு கேட்பாங்க. டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே சேல்ஸ் பண்ணுறது இந்த எல்என்பி மட்டும் தாங்க வெளியே சேல்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எதுவுமே எல்என்பி கிளாம்ப் ஆகட்டும், இல்லை எனக்கு இந்த தட்டு மட்டும் வேணும், இல்லை இந்த கம்பி மட்டும் வேணும், இல்லை அந்த பேஸ் ஆம் மட்டும் வேணும் அப்படின்னு சேல்ஸ் பண்ணவே மாட்டாங்க. டிஷ்ஷு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? டிஷ்ஷு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்என்பி மட்டும் உங்களுக்கு தனியாக சேல்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த டிஷ்ஷுக்கான எல்என்பி கிளாம்ப்பு இல்லை அந்த தட்டு மட்டும் இருந்தால் போதும், வேறு எந்த கம்பியும் தேவையில்லை அப்படிலாம் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இதை நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தட் டிஸ்அசெம்பிள் பண்ணுறது. டிஸ்அசெம்பிள் இப்படி பண்ணாலே போதும், மேக்ஸிமம் புரிகிற அளவுக்கு நான் சொல்லிட்டேன். அசெம்பிள் பண்ணிங்கன்னா அசெம்பிள் பண்ணுறது மேக்ஸிமம் நீங்கள் ஒரு டெக்னீஷியனை வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நிறைய இது ஆப் வந்துருச்சுன்றாங்க, இல்லை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வரும். இந்த பேக் சைடில் போல்டு இருப்பாருங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம ரிமூவ் பண்ணால் அந்த 2 போல்டு இருக்கும், அது மட்டும் வேணால் கொஞ்சம் டைட் பண்ணிங்க. ஏன்னா எங்கேயாச்சும் எடுத்து சொல்லி விழுந்துற போதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் வேணால் கொஞ்சம் டைட் பண்ணிங்க. மற்றபடி நீங்கள் எந்த போல்டுமே டச் பண்ணாதீங்க, எந்த போல்டுமே நீங்கள் ரிமூவ் பண்ணதில்லை. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் பண்ணுறோம் டிஸ்அசெம்பிள் பண்ணுறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா போல்டுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிட்டத்தட்ட பார்ட்டாக எடுத்துறாங்க. பார்ட்டாக எடுத்துகிட்டா எப்படி மாட்டுவீங்க அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அதனால் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த 2 போல்டு 3 போல்டு அதை ரிமூவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பேஸ் ஆமில் இருக்கிற ஒரு 4 போல்டு. ஸோ இது அதேமாரி வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டோலேயே இல்லை ஏதோ ஒரு வண்டியில் திங்ஸ் ஏற்றுறீங்க அப்படின்னா, எல்லா திங்ஸும் போட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக மேலே வைங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிஷ்ஷு மேலே எல்லா பொருளும் வச்சுடுறாங்க, அந்த தட்டே வளைஞ்சிடுது. தட்டு வளைஞ்சிருச்சு அப்படின்னா சிக்னல் வைக்க முடியாது. எல்என்பி கிளாம்ப் உடஞ்சிருச்சுன்னா எல்என்பி கிளாம்பு வெளியே கிடைக்காது. ரிசீவர் உடச்சிடுறாங்க. ரிசீவர் பிரச்சனை இல்லைங்க, ரிசீவர் வந்து ஈஸியாக கிடைக்கும். மற்றபடி டிஷ்ஷில் எந்த பொருளும் கிடைக்காது. ஸோ நீங்கள் டிஸ்அசெம்பிள் வந்து தாராளமாக ஒரு கஸ்டமர் வந்து பண்ணலாங்க. நீங்கள் கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி. ஸோ வெறும் பேசிக் ஸ்டெப்ஸ் தான். சிம்பிளாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கீழே பேஸ் ஆம்பில் ஒரு 4 போல்டு இருக்குது பாருங்கள், அந்த 4 போல்டு ரிமூவ் பண்ணாலே போதும். கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த 2 போல்டையும் ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற 4 போல்டையும் ரிமூவ் பண்ணணும். இப்படி இருக்க சொல்லி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கேரி பண்ணுறது, வெளியே எடுத்து போகிறதுக்கு, வண்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்கிறத ரிமூவ் பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லா ஸ்டெப்ஸுமே சொல்லிட்டேன். அசெம்பிள் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமே சொல்லலாம். ஏன்னா டெக்னீஷியன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல மாட்டுறாங்க, இந்த இடத்துல இப்படி தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களே மாட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு
தப்பான டைரக்ஷனில் மாட்டியிருப்பாங்க, தப்பான இடத்துல ஆணி அடிச்சிருப்பாங்க, ஆணி சரியாக அடிச்சிருக்க மாட்டாங்க, போல்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. இல்லைனா இப்போது நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பக்கம் டைரக்ஷனே இல்லை, அந்த பக்கம் பில்டிங் பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்னா, ஒரு டெக்னீஷியன் வராருன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி அசெம்பிள் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு அதே சார்ஜஸ் தானே கேட்குறாங்க, அது வேஸ்ட்டு தானே. அவர் திருப்பி வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு திருப்பி அசெம்பிள் பண்ணோம் அப்படின்னா அதே சார்ஜஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அது வந்து வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஸ்அசெம்பிள் பண்ணுங்கள் பெஸ்ட்டு. ஓகேங்களா? டிஸ்அசெம்பிள் பண்ணுங்கள் பெஸ்ட்டு. பட் அசெம்பிள் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நிறைய பேருக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். 99% ஃபெயிலியர் தான் ஆகும். யாராச்சும் ஒருத்தர் வேணால் ஏதாச்சும் கரெக்டாக பார்த்தா அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ கூட சிக்னல் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? டிஸ்அசெம்பிள் வந்து டெக்னீஷியனே தேவையில்லைங்க. ஒரு அர்ஜென்ட்டாக நான் வெளியே கிளம்புறேங்க, வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம், நைட்டு 10 மணிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், டெக்னீஷியன் வரலங்க, இல்லை டெக்னீஷியன் எங்களுக்கு கிடைக்கலங்க, இல்லை நாங்கள் இருக்கிறது கிராமம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டெக்னீஷியன் தேவையில்லை, நீங்களே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாமே கீழே சொல்லிட்டேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.